இன்னைக்கு காலையில 10 மணிக்கு நீதிமன்றத்துல, சென்னையில உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசுக்கு எதிரான ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்ய போறதாக ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னா, தமிழக அரசு இதுக்கு மேல நல திட்ட அறிவிப்புகளை வந்து மக்களுக்கு செயல்படுத்தக்கூடாது, அதாவது இலவசங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டே ஆர்டரை வாங்குறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவலை வந்து உளவுத்துறை கிடைச்சிருக்கு. அந்த தகவலையும் முதலமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, உடனே வந்து அந்த அதிகாரிகளை வரவழைச்சிட்டு ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டம் எங்க நடக்குதுன்னா செக்ரட்டரியேட் நடக்கல, முதலமைச்சருடைய இல்லத்துல நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த இல்லத்துல இரவு ஒரு 1 மணிக்கு மேல அதிகாரிகளோட கலந்து ஆலோசிக்கிறாரு. கலந்து ஆலோசிச்சுட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா விறுவிறுன்னு அதுக்கான சில வேலை திட்டங்களை வந்து நிதித்துறை செயலாளர்கள், நிதித்துறையை சேர்ந்த இன்னும் கீழ் மட்டத்தில் இருந்த உள்ள அதிகாரி எல்லாரையும் வரவழைச்சு இந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சியும் தங்கம் தென்னரசு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு அவர்களும் முதலமைச்சரோடு இல்லத்தில் இருக்காங்க. துணை முதலமைச்சர்கிட்ட இருந்து அந்த ஃபைல்களை வாங்கி எல்லாத்தையும் பார்த்து முதலமைச்சர் வந்து ஒரு நிதித்துறை செயலாளருக்கு வந்து ஒரு கடிதம் முதலமைச்சர் கொடுத்த அந்த இதை வந்து அடிக்கிறார். அதில் என்ன இருந்தது அப்படின்னா, அடுத்த 2 மாதங்களில் வந்து தேர்தல் வர்றதை ஒட்டி முன்கூட்டியே மகளிர் உதவித்தொகை 3000 வங்கியில் செலுத்தணும்னு சொல்லி அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க. அதில் வந்து முதலமைச்சர் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணார் பாருங்க, அதுதான் உதயநிதி அவர்களுக்குமே தெரியாத ஒரு பெரும் ரகசியம், தங்கம் தென்னரசுக்கும் தெரியல. அது அவ்வளோ பெரிய ரகசியம். அது அவர் இந்த 3000 அந்த உதவித்தொகையோட சேர்த்து கூடுதலாக கோடைகால சிறப்பு ஊக்கத்தொகை 2000 சேர்த்து 5000ஆக இந்த 1.5 கோடி பெண்களுடைய இல்ல பெண்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கையெழுத்த போடுறாரு.